வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்த ஆண்டு G7 உச்சி மாநாட்டுக்காக உலகின் மிக சக்தி வாய்ந்த தலைவர்கள் கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் உள்ள கனனாஸ்கிஸில் இறங்க தயாராகி வரும் நிலையில் இந்த முறை ஒரு பிரபலமான கல்கரி வரவேற்பு பாரம்பரியம் நடைபெறாமல் போகலாம். கல்கரி நகருக்கு உலக பிரமுகர்கள் வரும்போது அவர்களுக்கு வெள்ளை கௌபாய் கொடுத்து வரவேற்பது ஒரு பாரம்பரியம். சுற்றுலா கால்கரி மற்றும் மேயர் அலுவலகத்தின்படி உச்சி மாநாட்டுக்காக கால்கரி நகருக்கு பிரமுகர்கள் வரும்போது வெள்ளை தொப்பி விழாவுக்கான தற்போதைய திட்டங்கள் எதுவும் இல்லை. நிகழ்வை சுற்றியுள்ள சிக்கலான அரசியல் தன்மையை கருத்தில் கொண்டு இந்த நேரத்தில் G7க்காக வெள்ளை தொப்பி விழாவை நடத்த எங்கள் குழுவுக்கு எந்த திட்டமும் இல்லை என்று சுற்றுலா கால்கரியின் செய்தி தொடர்பாளர் லாரன் லைலி தெரிவித்தார். G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவிற்கு வருகை தரவுள்ளார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மிக மோசமான உறவு உள்ள நேரத்தில் இந்த உச்சி மாநாடு நடக்க உள்ளது. ட்ரம்பின் ஆத்திரமூட்டும் பேச்சுக்கள் மற்றும் வரி விதிப்புகள் ட்ரம்ப் தொடர்பாக கனேடியர்கள் மத்தியில் நல்லெண்ணம் கிடையாது. அத்துடன் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலம் என்று அவர் அவ்வப்போது கூறுவது கனேடியர்கள் மத்தியில் கடும் வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காரணங்களுக்காக அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் நிலையில் ட்ரம்புக்கு ஆல்பர்டா மாகாணத்தின் பாரம்பரிய வெள்ளை தொப்பி கொடுத்து வரவேற்பதில் கனேடியர்கள் ஆர்வமாக இல்லை. 2002ஆம் ஆண்டில் இந்த பகுதியை கடைசியாக உச்சி மாநாட்டை நடத்திய போது அன்றைய கால்கரி மேயர் டேவ் பிரான்கோனியர் மற்றும் பிற அதிகாரிகள் கால்கரி விமான நிலையத்தில் G8 தலைவர்களை வரவேற்று ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை ஸ்மித்ஃபீல்ட் கௌபாய் தொப்பியை வழங்கினார்கள். நகரத்தின் விருந்தோம்பலின் அடையாளமாக செயல்படும் நோக்கில் இந்த தொப்பி நீண்ட காலமாக உலக பிரமுகர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த உச்சி மாநாட்டின் போது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோர்ஜ் W. புஷ் உட்பட உலக தலைவர்கள் இந்த விருந்தோம்பலை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோர்ஜ் W. புஷ் தனது தொப்பியை கீழே இழுத்து ஆமாம் ஆமாம் என்று கத்தினார். வெள்ளை கௌபாய் தொப்பி வரவேற்பு 1940களின் பிற்பகுதியிலிருந்து உள்ளது. 1950களில் கல்கரியின் மேல் டான் மெக்கே வருகை தரும் வெளிநாட்டு பிரமுகர்களுக்கு வெள்ளை தொப்பிகளை வழங்கும் பாரம்பரியத்தை தொடங்கினார். அப்போதிருந்து பாப் ஜான் பால் II முதல் ஆப்ரா வின்ஃப்ரே முதல் பாப் டிலான் வரை அனைவருக்கும் தொப்பிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஜூன் 15 முதல் 17 வரை கனனாஸ்கிஸில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டை கனடா மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய உள்நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கை என்று பாதுகாப்பு அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். உலக நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகள், செய்தியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் கல்கரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் தங்குவார்கள். கனடிய பாதுகாப்பு அதிகாரிகள் குறிப்பாக புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த உள்ளனர். மிகப்பெரிய கவலை ஆளற்ற விமான வாகனங்களின் வருகை. கனனாஸ்கிஸில் ஒரு ஆளற்ற விமான எதிர்ப்பு குழுவை நிறுத்துவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆனால் அது பற்றிய விரிவான தகவல்களை அவர்கள் வெளியிடவில்லை. 2002 விழாவில் கலந்து கொண்டு ஆல்பர்டாவின் முன்னாள் அமைச்சரான கேரிமார் அன்றைய ஜப்பானிய பிரதமராக இருந்த ஜுனிஜிரோ கொய்சுமியை நினைவு கூர்ந்தார். அவர் தனது வெள்ளை தொப்பியை அணிந்து கொண்டு கால்கரி நகரின் நீல வானத்தை பார்த்து வியந்தார். அவர் அழகான இடம் என்று கூறினார். பெருமையுடன் தொப்பியை அணிந்திருந்தார். மேலும் கௌபாய் தொப்பி அவருக்கு புதிது என்பதால் அவர் அதை கண்டு மிகவும் கூச்சப்பட்டார். நிச்சயமாக அமெரிக்க ஜனாதிபதி புஷ் கௌபாய் தொப்பிகளுடன் மிகவும் பரிச்சயமானவர். கௌபாய் தொப்பி ஒன்றை பெற்றதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்று மார்க் கூறினார். G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மார்க் கார்னியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் கனடாவும் புதுப்பிக்கப்பட்ட வீரியத்துடன் இணைந்து செயல்படும் என்று மோடி சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தின் முகவர்கள் கனடிய ஒருவரை கொன்ற விவகாரத்தில் ஈடுபட்டதாக முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியதிலிருந்து கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகமாக உள்ளன. சீக்கிய பிரிவினைவாத ஆர்வலரான ஹர்தீப் சிங் நிஜார் ஜூன் 2023ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சர்வே குருத்வாராவுக்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டார். நிஜாரின் மரணம் தொடர்பாக 4 இந்தியர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கனடா ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டது தொடர்பான RCMP விசாரணை தொடர்ந்தாலும் அமெரிக்காவிலிருந்து விலகி வர்த்தகத்தை பன்முகப்படுத்துவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக இந்தியாவுடனான உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்ப கனடா எதிர்நோக்குவதாக கனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்தார். கனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் கனடிய நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்து பெண். அத்துடன் கனடாவின் முதல் இந்து அமைச்சரவை உறுப்பினர். அவரது தந்தை தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரது தாயார் பஞ்சாபை சேர்ந்தவர். கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர முருகல் காரணமாக 20 மாதங்களுக்கு பின்னரும் கனடா மற்றும் இந்தியாவின் தூதர் நிலை பதவிகள் இன்னமும் காலியாக உள்ளன.
கனேடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் பேசினார். இந்தியாவிற்கும் கனடாவுக்கும் இடையில் தூதர் பரிமாற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரு செயல்முறையின் தொடக்கமாக அந்த அமைப்பு இருப்பதாக அவர் நம்புகிறீர்களா என்று அவரிடம் கேட்டபோது ஒட்டாவா உறவை படிப்படியாக நெருங்கி வருவதாக அவர் கூறினார். அமெரிக்கா மீதான கனேடிய மக்களின் உணர்வு புதிய ஆழங்களுக்கு சரிந்துள்ளது என்று ஒரு புதிய கருத்து கணிப்பு கூறுகிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற சில மாதங்களுக்கு பின்னர் தெற்கு அண்டை நாடு மீதான பல தசாப்த கால கனடாவின் நல்லெண்ணம் எவ்வாறு தலைகீழாக மாறியுள்ளது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. சர்வே ஆராய்ச்சிக்கான சுற்றுச்சூழல் நிறுவனம் நடத்திய ஆய்வில் பதிலளித்தவர்களில் பெரும்பாலானோர் கனடா 51வது மாநிலமாக மாறுவதை கடுமையாக எதிர்த்துள்ளனர். இந்த நிறுவனம் பல தசாப்தங்களாக நடத்தி வரும் கருத்து கணப்பில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கா தொடர்பாக கனேடியர்களின் மிக மோசமான கூட்டு கருத்து இது என்று சர்வே ஆராய்ச்சிக்கான சுற்றுச்சூழல் நிறுவனத்தின் மூத்த கூட்டாளியான கீத் நியூமன் கூறினார். ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்புகள் மற்றும் 51வது மாநிலமாக இணைப்பு பொறுப்பேற்ற பேச்சுக்களுக்கு எதிராக உள்ளுணர்வான எதிர்வினை இது என்று சில நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த முறை சாதகமற்ற உணர்வுகள் மிகவும் வலுவாகவும் மிகவும் தீவிரமாகவும் உள்ளன என்று கனடாவின் ராயல் மிலிட்டரி கல்லூரியின் கனடிய வெளியுறவு கொள்கை ஆய்வாளரும் பாதுகாப்பு ஆய்வுகள் பேராசிரியருமான ஆடம் சாப்னிக் கூறினார். கனடியர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் செய்யாமல் இருப்பது, அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்காமல் இருப்பது, நமது உற்பத்தி திறன் மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்த உள்நாட்டு உற்பத்திகளை வாங்குவதில் அவர்கள் தீவிரமாக இருப்பது போன்றவற்றில் இது பிரதிபலிக்கிறது. அமெரிக்காவை பற்றிய கனடியர்களின் கருத்து புதிய சரிவை சந்தித்துள்ளது. மே மாதத்தின் நடுப்பகுதியில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் பதிலளித்தவர்களில் 65% பேர் அமெரிக்காவை பற்றி எதிர்மறையான கருத்தை கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் 29% பேர் மட்டுமே சாதகமான கருத்தை கொண்டிருந்தனர். இது கடந்த இலையுதிர் காலத்தில் அமெரிக்கா மீதான பொது உணர்வு கிட்டத்தட்ட 50-50 என்று பிரிக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்து ஒரு வியத்தகு மாற்றமாகும். 2020ஆம் ஆண்டில் ட்ரம்பின் முதல் நிர்வாகத்தின் இறுதி காலத்தில் இதே போன்ற எதிர்மறை மதிப்பீட்டை கனேடியர்கள் நெருங்கியுள்ளனர். அந்த நேரத்தில் 63% கனேடியர்கள் அமெரிக்காவுக்கு எதிர்மறையாக உணர்ந்தனர். இப்போது அதைவிட 2% அதிகமாக 65% அமெரிக்காவுக்கு எதிர்மறையாக உள்ளனர். ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் கனடா மக்களின் கருத்து அதே அளவுக்கு மோசமடைய பல ஆண்டுகள் ஆனது என்று நியூமன் குறிப்பிட்டார். இந்த முறை கனடிய பொது கருத்தில் தாக்கம் மிக வேகமாக உள்ளது என்றார் அவர். பெரும்பான்மையான கன்சர்வேட்டிவ் வாக்காளர்கள் 57% பேர் அமெரிக்காவை சாதகமாகவே பார்த்தனர். கடந்த இலையுதிர் காலத்தை விட 6 புள்ளிகள் குறைவு. இதற்கு நேர்மாறாக லிபரல், பிளாக் கியூபாய்ஸ் மற்றும் NDP வாக்காளர்களில் 80%க்கும் அதிகமானோர் அமெரிக்காவை பற்றி எதிர்மறையான கருத்தை கொண்டிருந்தனர். ஒரு நியாயமான காலகட்டத்தில் நாம் நிலைமையை மாற்ற முடிந்தால் கனடா மக்கள் அமெரிக்காவுடனான தங்கள் நேர்மறையான உறவை இன்னமும் மீட்டெடுக்க முடியும் என்று சாப்னிக் கூறினார். ட்ரம்பின் வரி விதிப்புகளையும் கனடிய இறையாண்மைக்கு எதிரான அச்சுறுத்தல்களையும் குறிப்பிடுகிறார். கனடாவும் அமெரிக்காவும் ஒரே நாடாக ஒன்றிணைய வேண்டும் என்பதில் 83% கடுமையாக உடன்படவில்லை என்றும் வெறும் 7% மட்டுமே இணைப்பு நடக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். சமீப கால ராஜதந்திர மற்றும் வர்த்தக பதட்டங்களுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக வியாழக்கிழமை ஒரு உயர் சீன அதிகாரியுடன் உரையாடிய பின்னர் கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான தொடர்பு வழிகளை முறைப்படுத்த பிரதமர் மார்க் கார்னி ஒப்புக்கொண்டார். காட்டு தீ புகையால் ஏற்படும் மோசமான காற்றின் தரம் காரணமாக இன்று வெள்ளிக்கிழமை டொரண்டோ நகர குடியிருப்பாளர்கள் இன்று தங்கள் வெளிப்புற நேரத்தை மட்டுப்படுத்துமாறு சுற்றுச்சூழல் கனடா எச்சரிக்கிறது. காட்டுத்தீ புகை பிராந்தியத்திற்குள் நகர்வதால் GTA மற்றும் தெற்கு ஒன்டாரியோவின் பெரும் பகுதிக்கு ஒரு சிறப்பு காற்றுத்தர அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இன்று காலை மற்றும் இன்று மாலை வரை அந்த பகுதியில் புகை அளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தேசிய வானிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது. புகை அளவு அதிகரிக்கும் போது சுகாதார அபாயங்களும் அதிகரிக்கும் என்றும் ஆலோசனை எச்சரிக்கிறது. வெளியில் செல்லும் நேரத்தை கட்டுப்படுத்துங்கள். வெளிப்புற விளையாட்டுகள், செயற்பாடுகள் மற்றும் நிகழ்வுகளை குறைப்பது அல்லது மறு திட்டமிடல் பற்றி பரிசீலிக்கவும். புகை உங்கள் கண்கள், மூக்கு மற்றும் தொண்டையில் லேசான எரிச்சலை ஏற்படுத்தக்கூடும், மேலும் தலைவலி அல்லது லேசான இருமலுக்கு வழிவகுக்கும் என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்துள்ளது. மிகவும் தீவிரமான ஆனால் குறைவான பொதுவான அறிகுறிகளில் மூச்சு திணறல், மார்பு வலி அல்லது கடுமையான இருமல் ஆகியவை அடங்கும் என்றும் ஆலோசனை தொடர்ந்தது. 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களில் கர்ப்பிணிகள், கைக்குழந்தைகள் மற்றும் இளம் குழந்தைகள், ஏற்கனவே நோய் அல்லது நாள்பட்ட உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் மற்றும் வெளியில் வேலை செய்பவர்கள், உட்புற வெளிப்புற காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளவர்கள், வெளிப்புறங்களில் கடுமையான செயற்பாடுகளை குறைக்க வேண்டும் அல்லது மறுதிட்டமிட வேண்டும். மேலும் அறிகுறிகள் இருந்தால் மருத்துவ உதவியை நாட வேண்டும்.
காலை 6:30 மணி நிலவரப்படி டொரண்டோவின் காற்றின் தர குறியீடு 10-7 என்ற அளவில் வைக்கப்பட்டது. இது அதிக ஆபத்து என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. காலை 7 மணிக்கு சற்று முன்பு காற்றுத்தர சுகாதார குறியீடு தலைநகர் ஒட்டாவாவின் காற்றின் தரத்தை 10 என்ற உயர் அபாயத்தை காட்டியது. அந்த நிலை நாள் முழுவதும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை மாலை மற்றும் இரவு முழுவதும் 7 உயர் அபாயத்திற்கு சரிகிறது.